வணக்கம் நண்பர்களே. இப்போ வந்து எக்ஸாம்பிள் சம்ஸ் முடிச்சாச்சு. ஸோ எக்ஸசைஸ் 1.4ல ஃபர்ஸ்ட் சம் வந்து பார்க்குறோம். டிட்டர்மைன் வெதர் த கிராஃப் கிவன் பிலோ ரெப்ரசன்ட் ஃபங்க்ஷன்ஸ். இது இந்த கிராஃப் நிறைய ஒரு 4 கிராஃப் கொடுத்துருக்காங்க. அது ஃபங்க்ஷனா இல்லையான்னு கேட்குறாங்க. கிவ் ரீசன் ஃபார் யுவர் ஆன்சர்ஸ் கன்சர்னிங் ஈச் கிராஃப். ஸோ ஒவ்வொன்றும் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபங்க்ஷனா இருக்கா, அப்படி ஃபங்க்ஷனா இருந்தாலும் இல்லைனாலும் அதுக்கு உண்டான ரீசன் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னா, எனக்கு இந்த மாதிரி ஒரு சப்டிவிஷன்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சி ஷேப்ல இருக்கு. நான் வந்து இதுல வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டும் சூஸ் பண்ணலாம், ஹரிசாண்டல் லைன் டெஸ்ட்டும் சூஸ் பண்ணலாம். எனக்கு வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் கொஞ்சம் ஈஸியா இருக்குங்கிறதுக்காக நான் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி பேரலா நான் வந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு இந்த இடத்துலயும் டச் ஆகுது. கரெக்டா? ஸோ 2 இடத்துல டச் ஆகுது. எனக்கு அட்மோஸ்ட் ஒரு பாயிண்ட்ல டச் ஆனாதான் இது வந்து ஃபங்க்ஷன். அப்ப நான் இங்க வந்து எப்படி எழுதலாம்? ஸோ இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் as the vertical line intersects at more than one point of the curve. கரெக்டா? ஸோ இதனால நான் ஃபங்க்ஷன் இல்லைன்னு சொல்றேன். அதே மாதிரி செகண்ட் ஒன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, நான் எய்தர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ட்ரா பண்ணலாம், ரைட் ஹேண்ட் சைடு ட்ரா பண்ணலாம். நான் வந்து ரைட் ஹேண்ட் சைடு ட்ரா பண்றேன். எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் டச் ஆகுது. எனக்கு டச் ஆகாம இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை, ஒரு பாயிண்ட்ல டச் ஆனாலும் ப்ராப்ளம் இல்லை. அப்போ இட் இஸ் அ ஃபங்க்ஷன். ஏன்னா இது ஒரு பாயிண்ட்ல டச் ஆகுது. இட் இஸ் அ ஃபங்க்ஷன் as the vertical line meets or intersects, எதுனாலும் போட்டுக்கலாம், intersects the curve at only one point. கரெக்டா? அவ்வளவுதான். இப்ப தேர்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து தேர்ட் ஒன்னு ஃபோர்த் ஒன் ரெண்டுமே வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இங்க வந்து நான் ஒரு லைன் வந்து டிரா பண்றேன். நான் லெஃப்ட் சைடு டிரா பண்றேன்னு வச்சுக்கோங்க, இல்ல ரைட் சைடு எங்கிட்டு வேணாலும் டிரா பண்ணலாம். ஸோ நான் இந்த மாதிரி டிரா பண்றேன்னா ஒரு இடம், இங்க செகண்ட், இங்க தேர்டு. ஸோ கர்வ்ல எனக்கு 3 இடத்துல டச் ஆயிருக்கு. அப்போ சேம் ஃபர்ஸ்ட் டிவிஷன் மாதிரி தான். இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஏன்னு நான் ரீசன் எழுதணும் இல்லையா? as the vertical line intersects at 3 points of the curve. கரெக்டா? ஸோ இப்போ வந்து ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். ஃபோர்த் ஒன் வந்து நான் இந்த சைடு ட்ரா பண்றேன்னு வச்சுக்கலாம், லெஃப்ட் சைடு ரைட் சைடு எது வேணாலும் ட்ரா பண்ணலாம். எனக்கு ஒரே ஒரு இடத்துல தான் இன்டர்செக்ட் ஆயிருக்கு. ஸோ எனக்கு வந்து இது ஃபங்க்ஷன் தான். ஸோ இட் இஸ் அ ஃபங்க்ஷன். ஸோ இதுக்கு ரீசன் வந்து எழுதணும் தானே. ஸோ இட் இஸ் அ ஃபங்க்ஷன் as the vertical line intersects at only one point. கரெக்டா? 1 point of the curve. கரெக்டா? ஸோ இங்க வந்து intersects the curve at only one point ன்னு கொடுத்துட்டேன். இங்க வந்து intersects at only one point of the curve. ரெண்டுமே ஈக்குவல் தான். நம்மளோட ஃபிளெக்சிபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம ரீசன் வந்து எழுதிட்டோம். சரியா? அவ்வளவுதான். ஸோ இதுதான் வந்து வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் மூலமா நான் என்ன கொடுத்துருக்காங்க, கிவ் ரீசன் ஃபார் யோர் ஆன்சர்ஸ் கன்சர்னிங் ஈச் கிராஃப். ஸோ உங்களோட ஆன்சர் என்ன, அதுக்கு உங்களோட டிஸ்கிரிப்ஷன் என்ன, ஸோ ஃபங்க்ஷனா இல்லையா, அதுக்கு உண்டான ரீசன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளோட இஷ்டம் தான், எப்படி வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். லெஃப்ட் சைடு போடலாம், ரைட் சைடு போடலாம், எந்த பக்கம் போட்டாலும் எனக்கு ஒரே ஆன்சர் வர்ற மாதிரி தான் எனக்கு வந்து கர்வ்ஸ் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ எப்படி போட்டாலும் எனக்கு வந்து சேம் ஆன்சர்ஸ் தான் வரப்போகுது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, அகைன் நான் வந்து சொல்லி கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.